Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 420 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு கருப்பு ஆடு ரோபின் இந்த மாதிரி லாஃப்ட்ல இருக்கான்னு சொல்லி கோர்த்து விட்டால. சோ உடனே இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, அடிச்சு புடிச்சு லாஃப்ட்ல வந்து பாப்பானுங்க எங்க இருக்கான்னு. ஆனா வந்து பார்த்தா இவங்க மட்டும்தான் இருப்பாங்களே தவிர வேற யாருமே இல்ல. அப்ப அந்த டீமோட லீடரு, நீங்க சஸ்பீஷியஸா ஒரு உமனை இங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கா அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமா கேட்பான். என்னன்னா இப்பெல்லாம் வர வர இந்த மக்கள் எல்லாம் பிரிட்ஜ கட்ட மாட்டேன்னு சொல்லி ஆர்டரை மீறாங்களாமா. அந்த மாதிரி யாராச்சும் இருக்கும்னு நினைச்சுதான் கேட்பான். ஆனா இவங்க எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் யாருமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரோபின் எங்க இருப்பான்னு பார்த்தா அந்த வீட்டோட மேல் சைடு. இவனுங்க ரூம் ஃபுல்லா களைச்சு போட்டு கண்ட மேனிக்கு தேடிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு ஆண்டி, நாங்களே வேலை செஞ்சு டயர்டா இருக்கோம், எதுக்கு தேவையில்லாம வந்து லுல்லு பண்றீங்க, எங்களை தனியா விடுங்க, நாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன உடனே டம்முன்னு கண்ணை வச்சு வாயில ஒரே அடி தெரிச்சடிச்சு போய் விழுவான். இங்க இவனுங்களை மீறி ஏதாச்சும் பண்ணா இப்படித்தான். சொல்ல போனா இது ஒரு சர்வாதிகாரம். இப்ப மட்டும் இவங்க ஒழுங்கா இவங்களுக்கு கோஆபரேட் பண்ணலன்னா இங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒவ்வொருத்தரையா எங்க ஸ்டைல விசாரிப்போம்னு சொல்லி மிரட்டுவானா. 50 பேரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்ப ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, அவ எங்கேயுமே இல்ல. இனி விண்டோக்கு வெளியில எங்கேயாச்சும் உட்கார்ந்து இருக்காளான்னு பார்த்தா போதும்னு சொல்லிட்டு விண்டோவை ஓபன் பண்ணுவானுங்க. உடனே எல்லாத்துக்கும் பயங்கரமா வேர்த்து ஊத்தும். என்ன அவளை அங்கதானே உட்கார வச்சிருக்காங்க, மாட்டிட்டான்னா அவளோட சேர்த்து இவங்களையும் வச்சு செஞ்சிருவாங்க. அதனால பயங்கரமான பீதி. எட்டி பார்த்தவன் ரொம்ப நேரமா சுத்தி முத்தி பாப்பாங்க, யாருமே இல்ல. கேப்டன், இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல, ஆனா இது மட்டும் தான் இங்க வித்தியாசமா கிடைச்சதுன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு உட்டுல வரைஞ்சு வச்சிருப்பாளே டிராயிங்ஸ், அதை தூக்கி கொடுப்பான். உடனே அவளுக்கு ஷாக் ஆயிரும். சைலண்டா இருந்திருந்தா கூட தூக்கி போட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிருப்பானுங்க. ஆனா அவ, நான் தான் அதை வரைஞ்ச, ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கத்துவா. ஓ, ஐலாண்டெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கியா சில்லி பொண்ணு, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு சொல்லி கேவலமா சிரிப்பான். அப்பவாச்சும் அந்த குட்டி பொண்ணு சும்மா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஒழுங்கா கொடுத்துருங்கன்னு சத்தமா கத்துவாளா. அது அந்த கேப்டனுக்கு காண்டாயிரும். ஆனா அவனுக்கு அவ டிராயிங் அவளுக்கு முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் ஒரு உட்டை எடுத்து அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு, உன்னோட டிராயிங்ஸ் எல்லாம் நான் கொடுத்துறேன்பா. எடுத்த வார்த்தையிலேயே எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவா. உடனே ஒரு போர்டை டப்புன்னு உடைச்சிருவான். பயங்கரமா ஷாக் ஆவா. சரி பரவாயில்ல, ஒண்ணு உடஞ்சு போச்சு, மறுபடியும் கேட்கிறேன் அந்த பொண்ணு எங்கன்னு கேட்பான். அப்பவும் சொல்ல மாட்டான், உடைச்சிருவான். என்ன யாருமே இப்பெல்லாம் ஒழுங்கா கோஆபரேட் பண்றது இல்ல, நீ மட்டும் ஒழுங்கா சொன்னா உன்னை வெளி உலகத்தை காட்டுறதுக்காக நான் கூப்பிட்டு போறேன், என்ன ஓகேவா, இப்பவாச்சும் சொல்லுன்னு கேட்பான். தெரியாதுன்னு பயந்துகிட்டே சொல்லுவான். அதையும் உடைச்சிருவான். கடைசி டிராயிங், இப்பவாச்சும் சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கா, சொன்னீன்னா இதை கொடுத்துறேன்மா. அவளுக்கு அதை பார்க்கும் போதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது ஸ்கை ஐலாண்டு நிஜமாவே இருக்குன்னு ரோபின் சொன்னால, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே எனக்கு தெரியாதும்பா. அதையும் உடைச்சு கீழே போட்டுருவான். அது மட்டுமா மிச்சம் இருந்த எல்லா டிராயிங்ஸையுமே கீழே போட்டு டம்மு 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 டம்முன்னு மிதிச்சு சுக்கலா தெரிய விட்டுருவான். இந்த குட்டி பொண்ணு மேல அந்த குரங்கு பயலுக்கு என்னதான் வஞ்சம், எதுலலாம் இவனுக்கு வீரத்தை காட்டணும்னு சொல்லி இவனுக்கு வேற விவஸ்தையே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லிடுவான், என்ன ஆனாலும் சரி, நீங்க இப்ப பண்ண குற்றத்துக்காக உங்க வாழ்க்கை முழுக்க இங்கதான் இருந்து சாக போறீங்க, வெளி உலகத்தை நீ பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேத்துக்கு தூக்கி வாரி போடும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நம்ம பண்ற டார்ச்சர்ல அவங்க உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும். அந்த குட்டி பொண்ணையும் சேர்த்தி தான் சொல்றேன், யாருக்கும் கருணையே காட்டாதீங்கம்மா. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிப்பாங்க. பாவம் அந்த குட்டி பொண்ணு தான் தேம்பி அழுவா. அந்த டைம் வெளியில இருக்க காட்ஸ் எல்லாமே விசில் அடிப்பானுங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி கூப்பிடுவானுங்க. திடீர்னு அடிக்கிறானுங்க, என்னாச்சுன்னு தெரியன்னு பேன்னு நிப்பானுங்க. துப்பாக்கி சூடே நடந்துகிட்டு இருக்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, ரோபின் களத்துல இறங்கிட்டா. அவ வழக்கம் போல அவ ஸ்டைல யூஸ் பண்ணி கிளச்சுன்னு எல்லாத்தோட தலையும் திருக்கி விட்டுருவா. அவளை சுட வந்த அத்தனை பேருமே பேன்னு கிடப்பானுங்க. ஒருத்தனை மட்டும் விட்டு வைப்பா, ஏன்னா அவன் தானே மத்தவங்களை கூப்பிட்டாகணும். அதுக்காக ரோபினுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் அவங்கள டார்ச்சர் பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு. அதனாலதான் வீம்புக்குன்னு இவளே மாட்டிக்கிட்டா. கடைசி ஒருத்தன் பயங்கரமா பயந்து போயிருப்பான். அவனையுமே அவன் நினைச்சிருந்தா காலி பண்ணிருக்கலாம். ஆனா கையை தூக்கி சரண்டர் ஆன மாதிரி நடிப்பாளா. உடனே உள்ள இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்களா, அவ வெளியில தான் இருந்திருக்கா, போங்க போய் அவளை புடிச்சுக்குங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல போங்கன்னு சொல்லி பத்தி விடுவாங்க. அந்த கேப்டனுக்கு கொல்ல காண்டாவும். ஆமா, இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வாயில உண்மையா வர வச்சு அதுக்கப்புறம் அவளை போய் புடிச்சு பொழந்து கட்டணும்னு சொல்லி ஓவரா மனசுக்குள்ள ஜேம்ஸ் பாண்ட் லெவல்ல ஒரு பிளான போட்டு வச்சிருந்தான். ஆனா எல்லாமே ஊத்திச்சுல்ல, சொல்ல போனா பல்பா ஆயிடுச்சுல்ல அந்த காண்டு. போகடா போய் அவளை புடிச்சு தொலைங்கடான்னு கத்திட்டு, இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஆனா என்னைய நீங்க எதிர்த்து பேசினதுக்கு கண்டிப்பா உங்களை ஒரு நாள் வச்சு செய்யாம விட மாட்டேன்னு லூசு மாதிரி பேசிட்டே போனவன் அங்க ஓப்பனிங் இருக்குன்னு தெரியாம காலை கொண்டு போய் சடால்னு உள்ள விட்டு மூஞ்சி முகரன்னு அடி வாங்கி கண்ணா பின்னான்னு விழுவான். பெரிய படைக்கே கேப்டன், ஆனா பரதேஷ் நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்குது. இங்க உள்ள இருக்க எல்லாத்துக்குமே தப்பிச்சிட்டாங்கன்னு சந்தோஷம் தான். ஆனா அந்த குட்டி பொண்ணு மட்டும் தான் ரோபினை நினைச்சு கவலைப்படுவா. ஐயோ அவ மாட்டிட்டா போலையேன்னு. வெளியில வந்து எட்டி பார்த்தா அவ எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. எப்படி இருப்பா, அவதான் வீம்புக்குன்னே அங்க மாட்டிட்டாளே. அப்புறம் இவளை நேரா இவங்க எல்லாத்துக்கும் லீடர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த விருமாண்டி கிட்ட கூட்டு போவாங்க. அவன் இவளை கைதியா புடிச்சு வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். என்னன்னா இந்த இடத்தை கண்ட்ரி ஆஃப் லேபரர்ஸ் சொல்லுவாங்க. சொல்ல போனா இங்க ஏகப்பட்ட கைதிங்க வேலை பாக்குறானுங்க.
இங்க இருக்கவங்கள ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேற வேற கண்ட்ரில பயங்கரமான கிரிமினலா இருந்தவனுங்க இங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு சில பேர் எப்படின்னா வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு சில கண்ட்ரிஸை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்க கூட எல்லாம் நாங்க நட்பா இருக்க மாட்டோம், ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா போட்டு தள்ளிடுவோம். அந்த மாதிரி கண்ட்ரில இருந்து வந்த ரெஃப்யூஜிஸும் இங்கதான் இருப்பாங்க. முரட்டுத்தனமான வேலை, முடியாம மயக்கம் போட்டு விழுந்தா கூட சாட்டையிலேயே அடிவிலும். சிம்பிளா சொல்ல போனோம்னா இவங்க எல்லாருமே அடிமைகள். சரி என்ன கண்டாவியோ, எவ்வளவு நாள்ல இந்த பிரிட்ஜை கட்டி முடிப்பாங்கன்னு சொல்லி கேப்பா. அங்கதான் பெரிய ஷாக்கே, அது அவனுக்கே தெரியாது, ஏன் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த பிரிட்ஜை 700 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முடிஞ்சிரும் நாளைக்கு முடிஞ்சிரும் எப்படி சொல்ல முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். நோ. ரோபின்லாம் ஷாக் ஆகி 700 வருஷமா, அட எடுபட்ட மொல்ல மாதிரி நாய்களா இதுக்கட அவ்வளவு வருஷமா கட்டிட்டு இருக்காங்கன்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா நீயும் அவங்க கூட தான் சேர்ந்து வேலை பார்க்க போற. இப்போதைக்கு உன்னோட கவலை எப்படி இந்த பிரிட்ஜை உருவாக்கணும்னு மட்டும்தான், புரிஞ்சுதான்னு சொல்லி விரும்மாண்டி ரொம்ப வெறியோட சொல்லுவான். ரோபினுக்கு கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது, பாவம் அவங்க இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு வாழ்க்கை பூரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இன்னொரு ஐலாண்ட காட்டுறாங்க. இதுதான் போவின் ஐலாண்ட்ஸ். அதாவது லைனா பூ மாதிரியே ஷேப்ல இருக்கும். அங்கதான் இந்த உசோப்பு பையன் மாட்டியிருக்கான். நம்மால வேற லெவல் மாசு. தனியா மாட்டியிருந்தா கூட நான் தாண்டா இப்ப நடக்க போற பார்ட்டிக்கு லீடரு, கிங் ஆஃப் த ஸ்னைப்பர்ஸ் உசோப்பு. என்கிட்ட சிக்கனவெல்லாம் சினா பின்னமாயிருவான். ஓகே புரிஞ்சுதான்னு சொல்லி யார்ட்டே சொல்லுவான். யார் அவன் க்ரூ மெம்பர்ஸ் தான் சொல்றான்னு பார்த்தா அதான் இல்ல. ஏன்னா அவங்களே அங்க இல்லையே. அவங்க மட்டும் இல்ல, யாருமே அங்க இல்ல. அவன் இப்ப எங்க இருக்கான், யாராச்சும் அங்க இருக்காங்களா இல்ல இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி இருக்கான்னு எதுவுமே தெரியல. அவன் பாட்டுக்கு லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. பாவம் அவங்க எல்லாம் நம்ம இல்லாம என்ன பண்ணுவாங்க. நான் கூட இருந்தாவாச்சும் அவங்கள பத்திரமா கூப்பிட்டு வருவேன். எனக்கு தெரியும் அவங்க எனக்காண்டி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களை காப்பாத்துறேன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் பயங்கர வீரமா விவேகமா பேசிட்டு இருப்பான். அந்த டைம் புதருக்குள்ள இருந்து சலசலன்னு ஒரு சத்தம் கேட்டதுக்கே ஐயோ ஏதோ வந்துருச்சேன்னு பீதியில பயந்து நடுங்குவான். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத பில்டப்? ஒருவேளை காத்தடிச்சிருக்குமோன்னு ஒரு டவுட். சொல்ல போனா எதுவுமே இல்ல. சரி உசோப்போட பார்ட்டிக்கு டைம் ஆயிருச்சு, சட்டு புட்டுன்னு கிளம்ப வேண்டியதான்னு ஃபர்ஸ்ட் வரப்பா போவான். அப்புறம் நேரமாக கொஞ்சம் டல்லா போவான். அதுக்கப்புறம் நடக்க முடியாம தொங்கிடுவான். என்னடானா பையன் ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கான், போய்கிட்டே தான் இருக்குதே தவிர இந்த ஐலாண்டோட எண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. டேய் யாராச்சும் இங்க இருக்கீங்களா சொல்லுங்கடா, நான் தனியா மாட்டிக்கிட்டேன்னு தொண்டையிலேயே கத்துவான். எங்கேயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே ஐயோ யாருமே இல்லன்னா என் ஹார்ட் நின்றுமே, அவ்வளவுதான் நான் செத்துட்டேன்னு சொல்லி பொத்துன்னு விழுவான். அப்பவாச்சும் யாராச்சும் வருவாங்கன்னு. யாரும் வரல, அழுகையே வந்துடும். யாராச்சும் நீ பார்த்துட்டு ஷையாயி ஒளிஞ்சிருந்தீங்கன்னா தாராளமா வெளியே வரலாம், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். சடனா பின்னாடி யாரோ வந்து நிப்பாங்க. அப்பாடா ஒருத்தராச்சும் வந்தீங்களேன்னு சொல்லிட்டு திரும்புவான். பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு பூச்சி. ஐயோ வாய வச்சிட்டு சும்மா இல்லாம வேண்டாத உன்னை இழுத்து விட்டோமே, ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேப்பான். அடுத்த செகண்ட் அது கொடூரமா விரட்ட ஆரம்பிச்சிடும். ஓடுவான் பாருங்க ஓட்டம், அதுவும் இவனுக்கு ஈக்குவலா விரட்டும். அது முன்னாடி வச்சிருக்க குடுக்க வச்சு கடிக்க ட்ரை பண்ணுமா, நம்மால அந்த குடுக்கலையே ஓடுவான். என்னென்ன வேலை பண்றான் பாருங்க. அப்ப அது குடுக்க வச்சு பல டைம் கடிக்க ட்ரை பண்ணும். ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பான். அப்படி ஒரு ஜம்ப பண்ணும்போது திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு ஈட்டி ஒண்ணு வேகமா வரும். உசோப்பு தான் எதா இருந்தாலும் ஷார்ப்பா நோட் பண்ணுவானே. அப்படியே அதை பார்த்துட்டு கரெக்டா அது கண்ணுக்கு முன்னாடி வரும்போது அப்படியே சரிவான். மூக்கு மேல பட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகும். அப்படி தேய்ச்சால மூக்கே எரிஞ்சு வீங்கிரும். அப்படி போன ஈட்டி நேரா அந்த பெரிய சைஸ் வண்டோட தலையிலேயே ஒரு போடு. ஃபர்ஸ்ட் நம்மால குப்பரக்க வந்து விழுவான். அதுக்கப்புறம் அந்த வண்டு குப்பரக்க வந்து விழும். அதுக்கப்புறம் ஈட்டிய போட்டு அந்த வண்டை அட்டாக் பண்ணானே ஒருத்தன், அவன் பாஞ்சு வந்து அவன் குப்பரக்க வந்து விழுவான். ஒரே மாதிரி போஸ்ட்ல நின்னுட்டு அதுக்கப்புறம் பொத்துன்னு கீழே விழுவானுங்க. உசோப்பு புதுசா ஒரு ஆளை பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த ஷாக்க ஃபர்ஸ்ட் வெளியில காட்ட மாட்டான். அவன் வந்து பார்த்துட்டு என்னப்பா இதை சாப்பிட போறியான்னு கேட்பான். அதெல்லாம் இல்ல, என்னைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கேட்டா ஹெராக்லஸ்னு சொல்லுவான். சோ இப்படியே மாத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. உசோப்பு அந்த காட்டுல இருக்க ஒரு பழத்தை புடுங்கி இது என்ன வினோதமா இருக்கு, இதை சாப்பிடலாமா நல்லா இருக்குமான்னு செக் பண்ணிட்டு இருப்பான். அவன் என் பேரு ஹெராக்லஸ்னு தேவையில்லாம சொல்லிட்டு இருப்பான். இருந்துட்டு போடா அதுக்கு என்ன போன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை மோந்து பாப்பா, நல்ல ஸ்மெல் அடிக்கும். நக்கி பார்த்தாதான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவன் இங்க நக்குவான். அதே நேரம் பின்னாடி ஒரு பெரிய சைஸ் பிளான்ட் வந்து அவனை நக்கும். ரெண்டு பேரும் அட் டைம்ல நக்குவாங்க. என்னது இதுன்னு நம்மால முழிக்கும் போது பயங்கரமா கத்துமா. நல்ல வேலை அவன் ஏதோ குண்டை தூக்கி போட்டு அதை காலி பண்ணிடுவான். உசோப்புக்குன்னா பீதி தாங்க முடியல. என்னடா இது, என்ன இது இவ்வளவு பெருசு இருக்குதுன்னு கேட்பான். இதுதான் மனுஷங்களை திங்கிற பிளான்ட். நிஜமாவான்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவன் பறிச்சு வச்சிருந்தானே ஒரு ஃப்ரூட், அதுவே திங்கறக்காக வாய பொளந்து மூடிட்டு இருக்கும். இன்னும் மேல இருந்து எக்கச்சக்க ஃப்ரூட்ஸ்ங்க விழும். நம்மால ஆத்தாடிய ஆள உரா சாமின்னு ஓடுவான். ஓடினாலும் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி இருக்கும். என்னடா இது ஐலாண்டுன்னு சொல்லிட்டு தள்ளி போனா எங்க போனாலும் அந்த மாதிரி பிளான்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவும் நம்மால விரட்டுன்னு விடாம விரட்டும். அப்புறம் தான் சொல்லுவான் இது பேரு ஸ்வின்லிங் ஃபாரஸ்ட்னு. அரே அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, என்னைய காப்பாத்துறான்னு கதறிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் ஓடுவான். அந்த லூசு பையன் நான் தான் ஹெராக்லஸ்னு சொல்லி பேரை சொல்லிட்டு இருப்பானா. போடா வீணா போன விளக்கன்னு சொல்லி அந்த ஐலாண்ட மொத்தமா காட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.